இன்று நடைபெற்ற யாழ் மாவட்ட அபிவிருத்தி குழு கூட்டத்தில் கலந்து கொண்ட இரு நாடாளுமன்ற உறுப்பினர்களிடையே நடந்த வாக்குவாதத்தால் குழப்பம் ஏற்பட்டுள்ளது. நாடாளுமன்ற உறுப்பினர் ஸ்ரீதரன் கூட்டத்தின் நடுவே வெளிநடப்பு செய்துள்ளார். வடமாகாண ஆளுநர், நாடாளுமன்ற உறுப்பினர்கள், மாவட்ட செயலக அதிகாரிகள் உள்ளிட்டோர் இக்கூட்டத்தில் கலந்து கொண்டிருந்தனர். என்பிபி நாடாளுமன்ற உறுப்பினர் இளங்குமரன் மற்றும் சுயேட்சை குழு நாடாளுமன்ற உறுப்பினர் அர்ச்சுனா ஆகியோருக்கு இடையில் கடும் வாக்குவாதம் ஏற்பட்டுள்ளது. படிக்கிற காலத்துல பெண்கள்கிட்ட அடி வேணா தான் நீங்கள் அவங்க வெளிநாட்டுல நிக்கிறாங்க. எங்களுடைய இளங்குமரன், நீங்க பில் எழுதினதுக்காண்டி நீங்கள் வீடு வீடா போய் நாயை பிடிங்க கொண்டு சொல்லி பில் எழுதினதுக்காண்டி நீங்கள் உங்களுடைய இருக்கிறீங்க. வேலை செய்தானே உண்ட விளங்கி கொள்ளுங்க. ஒழுங்கா வேலை செய்திருக்கணும். நீர் எனக்கு படிக்க எம்பிபிஎஸ் அவரோட மாஸ்டர் 2 செய்திருக்காரு. நான் சொல்றேன் உண்மை மாதிரி கொடி கட்டி நான் எம்பி ஆகறேன். நீங்கள் பெண்களோட சேட்டை விட்டதுக்காண்டி படிக்கிற காலத்துல பெண்கள்கிட்ட அடி வேணா தான் நீங்கள் அவங்க வெளிநாட்டுல நிக்கிறாங்க. இளங்குமரன் எம்பி என்றது ஆக்சிடென்ட்டுக்கு பிறகு கார்ல மனநோய் நான் இந்த இடத்துல நான் சொல்லக்கூடாத ஒரு வைத்தியரா, ஆனா நான் சொல்றேன் ஆக்சிடென்ட்டுக்கு பிறகு இலங்கையின் சனத்தொகை 2,25,000 என்று சொன்னவர் தான் எங்களுடைய இலங்கை 2 கோடி 20 லட்சம் தெரியும். 2 கோடி 20 அதுல வீடியோ வந்து என்னென்றால் தனிப்பட்ட ரீதியா நானுங்க விட்டு சொல்லுங்க. நான் கேட்கிறேன் ஐயா, நீங்கள் ஒரு பாராளுமன்ற அமைச்சர், நான் கேட்கிறது பிரச்சனை தான். நான் மக்களுடைய பிரச்சனையை கதை கேட்கல. எங்களுடைய இளங்குமரனுக்கு கதைக்கிறதா இருந்தா நான் மக்களுடைய பிரச்சனையை மட்டும்தான் கதைக்கிறேன். தாங்கியவர் அதனை கட்டுப்படுத்த தவறியமையையும் சுட்டிக்காட்டி நாடாளுமன்ற உறுப்பினர் ஸ்ரீதரன் வெளிநடப்பு செய்தார். யாழ்ப்பாண மாவட்ட ஒருங்கிணைப்பு குழு கூட்டம் என்பது ஒரு யாழ்ப்பாண மாவட்டத்தினுடைய அபிவிருத்தி தொடர்பாக நிதானமாக பொறுமையோடு பொறுப்புணர்வோடு அந்த விடயங்களை கையாண்டு அடுத்த அபிவிருத்தி பற்றி பேசப்பட வேண்டிய கூட்டம். ஆனால் இந்த கூட்டத்தில் வந்தால் அதிகாரிகளை கூட்டி கொண்டு வச்சுட்டு அதிகாரிகள் மீது நடவடிக்கை எடுக்கிறதும் அவர்களை கீழ்த்தரப்படுத்துறதும் அல்லது அவருடைய செயல்பாடுகளை முடக்கிற மாதிரியான மக்கள் மீதிகள் நடந்து கொள்வதை தலைமை கட்டுப்படுத்தவர். தலைவராக இருக்கிறவர் ஒரு கூட்டத்தை கட்டுப்படுத்தி அதுக்குரிய ஒழுங்குமுறையை மேற்கொள்ள வேண்டும். அதை கட்டுப்படுத்த முடியவில்லை என்றால் இப்படியே தொடர்ந்து இந்த கூட்டங்களில் பங்கு பெற்றதில் இந்த அர்த்தமும் இல்லை. இது ஒரு பிரயோசனம் இல்லாத கூட்டம். அதனால் நான் இடையில இந்த கூட்டத்தை விட்டு வலிக்கிட்டு இருக்கிறேன். இது ஒரு ஆரோக்கியமான கூட்டமாக அமையவில்லை. தேர்தல் நெருங்கிற நேரத்தில் மாவட்ட ஒருங்கிணைப்பு கூட்டங்களில் அரசியல் சார்ந்த விஷயங்களை தொடர்ச்சியாக பேச முடியும், பேசக்கூடாது. ஏற்கனவே முதல் அதில் அஜெண்டாவிலும் சொல்லப்பட்டது தேர்தல் விஷயங்கள் இல்லை என்று. ஆனால் தொடர்ந்து அதிகாரிகளை ஒரு வலிந்து இழுத்து அவர்கள் மீது குற்றம் காண்றதிலேயே இவ்வளவு காலம் இந்த அபிவிருத்தி நடக்க இல்லையா அல்லது இந்த அதிகாரிகள் செயல்பட இல்லையா? இப்போ தொடர்ச்சியாக அவ்வாறான நடவடிக்கைகளை நம்ம நிறுத்த வேணும். இது ஒரு ஒழுங்குமுறைக்கு வர வேணும். அதுக்காக தான் நாங்கள் இன்றைக்கு ஒரு செயல்பாட்டை முன்வச்சிருக்கிறோம். அதை சொல்லியும் இருக்கிறோம். தொடர்ந்து இதில் இருக்கிறது அர்த்தம் இல்லை. அதால் நாங்கள் படிக்கிறோம்.